காலைவெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரராகிய தாவீது 40வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், நான் என் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். என்னுடைய வாழ்வில அநேக தேவைகள் இருந்தது, அநேக காரியங்கள் இருந்தது. ஆனாலும் இவைகள் எல்லாம் டிலே ஆனாலும் நான் அவருடைய சமூகத்தில் பொறுமையோடு நான் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று விசுவாச வார்த்தையை அவர் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் பயங்கரமான குழியில இருந்தேன், ஊளையான சேற்றில இருந்தேன். அவர் என்னை தூக்கி எடுத்தார், என் கால்களை கண்மலையின் மேல் உயர்த்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். தேவனை துதிக்கிற புதிய பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதினாலே நம்ம எல்லாருக்கும் துதி பாடல் என்றுதான் நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் என்னை பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவரை துதிக்கிற புதிய பாட்டை என் வாயில கொடுத்தார். அந்த புதிய பாட்டி நிமித்தமாய் அநேக பேர் பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்வில இருக்கிறதா? இந்த காலை வேளையிலே சற்று சிந்தித்து பார்ப்போமா? பிரியமானவர்களே, கர்த்தருக்காக பொறுமையுடன் அவசரப்படாதபடிக்கு அவருடைய பாதத்திலே என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், எனக்கு வாக்குகளை கொடுத்திருக்கிறார், குறித்த காலத்திலே அதை நிறைவேற்றுவார், அதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாரும் பெருகுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, 13வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நான் பொறுமையுடன் காத்திருக்கிற நேரத்திலே என் கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்தேன், கர்த்தாவே என்னை விடுவித்தரல. அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு, எனக்கு நிறைய தீமைகள் பாவங்கள் என்னை சூழ்ந்திருந்தது, அவைகள் எல்லாம் என் தலைமயிரிலும் அதிகமா இருந்தது, என் இருதயம் சோர்ந்து போயிருந்தது. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தாவே என்னை விடுவித்தரலும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்தரலும் என்று நான் ஆண்டவரை நோக்கி கேட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை பேர்களும் வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு தேவன் அவரை துதிக்கிற புதிய பாட்டைய வாயில கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 17வது வசனத்தில் சொல்றதுக்கு, நான் சிறுமையும் எளிமையுமானவர், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், அவர் என்னுடைய துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறார், என் தேவனே தாமதியாதையும் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்த தாவீது ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு இன்னும் தாமதியாமல் தீவிரித்து எனக்கு அற்புதத்தை செய்தருளும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க, முதலாவதாக அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொன்ன தாவீது இப்பொழுது சொல்கிறார், என்னை விடுவிக்கிற தெய்வம் நீங்க ஒருவர் மாத்திரமே, அதை நன்றாக நான் அறிந்திருக்கிறேன், நான் சிறுமையும் எளிமையுமா இருக்கிறேன், என் மேல நினைவா இருந்து எனக்கு சீக்கிரமாய் அற்புதத்தை செய்து என்னை தாமதியாமல் தீவிரித்து அற்புதத்தை செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய பொறுமை எப்படி இருக்கிறது? பொறுமையின் நாட்களிலே முறுமுறுக்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது ஆண்டுடைய வேதத்தின்படி காத்திருக்கிறவர்களா இருக்கிறோமா? அந்த காலைவெளியிலே சிந்தித்து பார்த்து ஆண்டுடைய சமூகத்துல நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்காக பொறுமையுடன் காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு தாருங்க, தாவீதை போல தாருங்கப்பா என்று கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. பிரியமானவர்களே, நாம் இந்த சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் வாசிக்கக்கூடிய வேத பகுதிகளிலே சிம்சோனை குறித்து நாம் வாசித்து வருகிறோம். பிரியமான நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே 13, 14வது அதிகாரம், 15வது அதிகாரங்களிலே சிம்சோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பலசாலி என்பது எல்லாம் நமக்கு தெரியும். அன்பானவர்களை, 13வது அதிகாரத்திலே சிம்சோனுடைய தகப்பனாருடைய பெயர் மனோவா என்று சொல்லி பார்க்கிறோம். சிம்சோன் கர்த்தருடைய வார்த்தையின்படி பெற்றுக் கொள்ளப்பட்ட ஒரு மகன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருந்தா. அன்பானவர்களே, அவன் பிறக்கும் போதே அவனை குறித்த அநேக காரியங்கள் அவனுடைய பெற்றோருக்கு சொல்லப்பட்டது. அவன் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், அவன் ஒரு நசரேய பொருத்தம் உள்ளவன் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
அன்பானவர்களே, நசரேயர் என்று சொல்லி 13வது அதிகாரத்துல அவன் பிறந்த நாள் முதல் நசரேனாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது நசரேய விரதத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, திராட்சை பழம் மற்றும் திராட்சை ரசத்தை தவிர்க்கணும், தலைமுடியை வெட்டாம இருக்கணும், இறந்த உடலை தொடாம தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நசரேய அந்த விரதத்தின் முக்கிய அம்சங்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் இந்த நசரேயனாக இருப்பான் பிறந்தது முதல் என்று அவனுடைய பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்டது. அதே போலதான் அவனை வளர்த்தினார்கள். எல்லாம் சொல்லி சொல்லிதான் ஒருவேளை வளர்த்திருப்பாங்க பிரியமானவர்களே. ஏன்னா கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்லி கொடுக்கிறார். அவனை எப்படி வளர்க்கணும் என்பதை போதித்திருந்தார். ஆனா ஒரு நாளிலே இந்த சிம்சோன் பாருங்க, பெலிஸ்த குமாரத்திகளில் ஒருத்தியை கண்டு அவள் தன்னுடைய தன்னுடைய கண்களுக்கு மிகவும் பிரியமா இருக்கிறாள் என்று அவளை திருமணம் பண்ண வேண்டும் என்று ஆசை கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, திம்னாத்திலே போய் பெலிஸ்தரின் குமாரத்திகளிலே ஒருத்தியை அவன் விவாகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான். அன்பானவர்களே, இது கர்த்தருடைய செயல்தான். நாம் இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அவன் அப்படி இந்த திம்னாத்திலே ஒரு பெண்ணின் மேல ஆசை வைத்தது கர்த்தருடைய செயல் என்று வேதம் சொல்லுகிறதுதான். ஆனா அவன் அந்த ஆசையை தன்னுடைய பெற்றோரிடத்துல சொல்லும் போது பெற்றோர்கள் கேட்கிறார்கள், நீ ஒரு விருத்த சேதனம் உள்ள மகன், நீ பிரித்தெடுக்கப்பட்ட மகன், நீ எப்படி அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் இடத்துல பெண் கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்கிறார். உன்னுடைய இனத்தாரிடத்திலே அதே போல பெண்கள் இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆனா சிம்சோன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, அவளின் கண்ணுக்கு பிரியமானவள். இதுதான் தப்பு பிரியமானவளே. ஒருவேளை ஆண்டவர் பெலிஸ்தரை இஸ்ரவேல் சிம்சோனுடைய கையிலே ஒப்பு கொடுப்பதற்காக இந்த செயல்களை எல்லாம் அவர் செய்திருந்தாலும் அவனுடைய இச்சையினால விழுந்ததுதான் அது தப்பு. பாருங்க, கண்ணுக்கு பிரியமானவள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். இந்த காலத்துல அநேக வாலிபர்கள் இப்படித்தான், குணங்களை பார்க்கல, அவருடைய வாழ்க்கையை பார்க்கல, எதிர்காலத்தை குறித்து தீர்மானிக்காதவர்களாய் கண்ணுக்கு பிரியமானவள் அழகா இருக்கிறார்கள் என்று அநேக டிசிஷனை எடுக்கிறாங்க. சிம்சோன் அந்த நேரத்துல வேற ஒண்ணுமே பார்க்கல, கண்ணுக்கு பிரியமான அவளை தனக்கு கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். அன்பானவர்களே, அதே போல அவன் மிகவும் அதுல ரொம்ப அந்த பெண்ணை கொள்ள வேண்டும் என்று மிகவும் கருத்தாயிருந்தபடியினால் அவனுடைய பெற்றோர்களும் அவனுடைய வார்த்தையின்படி அந்த பெண்ணை பார்ப்பதற்காக திம்னாத்துக்கு போகிறார்கள். போகிற வழியிலே ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் அவனை எதிர்த்து வந்தது. அப்பொழுது அந்த சிங்கத்தை அவன் கர்த்தருடைய ஆவி அவன் மேல பலமாய் இறங்கினபடியினால அவன் தன் கையில ஒன்றும் இல்லாதிருந்த போது அந்த சிங்கத்தை கிழித்து அதை கொன்று போட்டான். அதை அவனுடைய தகப்பனாருக்கு அறிவிக்கவில்லை, தாயாருக்கு அறிவிக்கவில்லை, கொன்று போட்டு விட்டார். இப்பொழுது அவர்கள் போகிறார்கள், திம்னாத்திலே போய் அந்த பெண்ணோடு பேசுகிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறது வேதம், அந்த பெண்ணோடு பேசினார். அவள் சிம்சோன் நீ கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி தாயாகிய ஏவாளை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் விலக்கின அந்த விருட்சத்தை அந்த தோட்டத்திலே அவள் பார்க்கும்போது அது அவளுடைய கண்ணுக்கு இனிமையா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவள் அந்த கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இச்சிப்பதற்கு தன்னுடைய கண்களை தெளிவிக்கிறதுமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவள் பாவத்திலே விழுந்தாள். எந்த மனிதன் தன்னுடைய கண்ணினுடைய ஆசைக்கு முற்பட்டு அதில் விழுகிறானோ அவனுடைய வாழ்வு மிகவும் வேதனைக்குரியதா இருக்கும். பிரியமானவர்களே, சிம்சோன் கண்ணுக்கு பிரியமானவள் என்று அவளை மிகவும் நேசித்தான். அன்பானவர்களே, அதன் பின்பு அவர்கள் பேசிவிட்டு மறுபடியும் ஊருக்கு சென்று விடுகிறார்கள். திருப்பி சில நாள் கழித்து அந்த பெண்ணை விவாகம் பண்ணும்படியாய் அவர்கள் மறுபடியும் வருகிறார்கள். தாயும் தகப்பனும் சிம்சோனுமாய் வருகிறார்கள். அப்பொழுது சிம்சோனுக்கு வழியிலே ஞாபகம் வருகிறது, ஒரு நாளிலே நாம் ஒரு சிங்கத்தை கொன்றோமே, அந்த சிங்கத்தை போய் பார்ப்போம் என்று அந்த சிங்கத்தை போய் பார்க்க போகும்போது அங்கே அந்த உடலுக்குள்ளாய், அந்த செத்த உடலுக்குள்ளாய் தேனீ கூட்டமும் தேனும் நிறைந்திருந்தது. அதை பார்த்த சிம்சோன்
அதை தன் கைகளிலே எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டு வந்து அதை சாப்பிட்டான். சாப்பிட்டது மாத்திரமல்ல, தன் பெற்றோருக்கும் அதை கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. அது இறந்த ஒரு மிருகத்தின் உடலிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை அவன் தன்னுடைய பெற்றோருக்கு அறிவிக்கவில்லை. அன்பானவர்களே, சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இதுதான். அவனுடைய விரதம் என்ன? நசரேய விரதம். நசரேய பொருத்தம் செய்யப்பட்டவன் விழுந்து போனான். அன்பானவர்களே, கண்ணின் இச்சைக்கு விழுந்து போனான். தன்னுடைய விரதத்தை மறந்து போனான். கர்த்தருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்பதை மறந்து போய்விட்டான். அன்பானவர்களே, இறந்த உடலை தொடக்கூடாது, தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சிம்சோன் மறந்தவனாய் அந்த சிங்கத்திலே இருந்து அந்த தேனை எடுத்து சாப்பிட்டான். பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய அனுபவம் சிம்சோனுடைய வாழ்விலே இல்லை. பிரியமானவர்களே, தகப்பனும் தாயும் சொல்லி சொல்லி வளர்த்திருப்பார்கள், சிம்சோனே, நீ நசரேய பொருத்தம் செய்யப்பட்டவன், உனக்கு இப்படிப்பட்டதான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், இப்படி செய்யக்கூடாது என்று வளர்த்திருப்பார்கள். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ணின் இச்சையினால ஒரு நிமிடத்திலே மறந்து போய்விட்டார். கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்பதை, தன்னுடைய அழைப்பையும் தெரிந்தெடுக்கப்படுதலையும் மறந்து போனான். இச்சை, பாவம் அவனை மறக்க செய்தது. கடைசியாக நாம் பார்க்கும்போது பெண்ணினாலே அவன் விழுந்து போய்விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பெலிஸ்தரே சிம்சோனுடைய கையிலே விழப்பண்ணுகிறதற்கு கர்த்தருடைய செயலாக இருந்தாலும் அவனுடைய வீழ்ச்சியிலே சில அவனுடைய பர்சனலான சில காரியங்கள் அவனுடைய வாழ்விலே உண்டு. அவன் சில காரியங்களில் விழுந்து போனான். விழுந்து போனது நிமித்தமாய் சில காரியங்களை கொடுமையாய் சந்திக்க நேர்ந்தது வாழ்க்கையிலே. காலைகளிலே நம்முடைய வாழ்வில பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்விலே இல்லை என்றால் சிம்சோனை போல விழ வேண்டிய சூழ்நிலைமையிலே நாம் தள்ளப்பட்டு விடுவோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை ஒருபோது மறந்து போய்விடக் கூடாது. கண்களின் இச்சைக்கு மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்கணும். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாய்விட்டது என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, எத்தனை நாட்கள் நாம் பாவங்களை செய்கிறோம் பாருங்க. அழகா இருக்கிறாங்க இவங்க 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 எவ்வளவு அழகா இருக்காங்க, இச்சையோடு பார்த்துட்டாலே விபச்சாரம். அப்போ நாம செய்கிற பாவங்கள் எவ்வளவு அதிகமானவைகள் என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்கணும். அன்பானவர்களே, ஆண்டோடைய சமத்துல பரிசுத்தத்தை கேட்கணும். அப்பா, எங்கும் எதிலும் நான் பரிசுத்தம் உள்ள பிள்ளையாய் வாழணும், பொறுமையோடு சமூகத்துல காத்திருக்கணும். பொறுமை இல்லாம சிம்சோன் சில காரியங்கள்ல விழுந்ததுனால அநேக காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்தது போல நான் அப்படி செய்திடக்கூடாதப்பா. உடைய சமூகத்துல பொறுமையோடு காத்திருக்கணும். தாவீதை போல பொறுமையோடு காத்திருக்கிற அனுபவம் எனக்கு வேணும்ப்பா என்று சொல்லி நாம் கேட்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமா இந்த காரியங்களை நமக்கு தந்து நம்முடைய இச்சைகளுக்கு விலகி ஓடி ஆண்டுடைய சமூகத்திலிருந்து காத்திருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர் நம்மை அழைத்த அழைப்பை மறவாமல் அவரை பிடித்து கொண்டு ஓடுகிறவர்களாய் வாழ கிருபை செய்வார். நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருக்கும்